Good morning students. Welcome to Ball Biology A to Z. Today now we are discussing about 9th chapter la applications of biotechnology la molecular diagnosis la PCR அப்படிங்கற ஒரு ஹெட்டிங் பார்க்கலாம். இப்ப PCR polymerase chain reaction அப்படினு சொல்லுவோம். இப்ப நம்ம ரீசன்ட்டா பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஹெட்டிங் கொரோனா வைரஸை கண்டுபிடிப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய டெக்னிக்ல ஒன்னு என்ன பிசிஆர். ஏன் சார் அப்படின்னா இதனுடைய ரீடிங் மட்டும்தான் அக்யூரேட்டா ஓகே எக்ஸாக்ட்டா இருக்கக்கூடிய ஒரு ரிசல்ட் வரக்கூடிய எது சார்னா பிசிஆர் பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப பிசிஆர்னா என்ன, இப்ப அந்த பிசிஆர்ல எத்தனை ஸ்டெப்ஸ் இன்வால்வ் ஆகுது, இந்த டெக்னிக்கை முதல்ல யாரு உருவாக்கினா அப்படிங்கறத ஈஸியா பார்க்கலாம். இப்ப எக்ஸாம்பிள் பிசிஆர் பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இந்த பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் அப்படின்னா என்ன மீனிங் சார்? இது ஒரு இன்விட்ரோ ஆம்பிளிஃபிகேஷன் டெக்னிக். யாராவது கேட்டாங்கன்னா இன்விட்ரோ ஆம்பிளிஃபிகேஷன் டெக்னிக். ஓகே, அப்ப இன்விட்ரோ அப்படினாவே அவுட் சைட் ஆஃப் பாடி, அவுட் சைடு அப்படினாவே லெபார்டரி கண்டிஷன். இன் விவோன்னு ஒன்னு இருக்கு, இன்சைடு த பாடி. இங்க இன் விட்ரோ நம்ம பார்த்திருக்கோம். ஆம்பிளிஃபிகேஷன் அப்படினாவே மல்டிப்ளிகேஷன். அப்ப மல்டிப்ளிகேஷன் ஆஃப் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல என்ன சார் பண்றாங்கன்னா சிந்தசிஸ். எதை சார் சிந்தசிஸ் பண்றாங்கன்னா that is a multiple identical copies of DNA. understand ஒரே லைன், இதனுடைய வேலை சிந்தசிஸ். எதை சார் சிந்தசிஸ் பண்றாங்க? that is a own interest DNA. என்ன சொல்லணும் அப்படின்னா மல்டிபிள் ஐடென்டிக்கல் காப்பீஸ் ஆஃப் DNA. இப்ப மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா மில்லியன்ஸ் ஆஃப் DNA, வந்து மில்லியன் காப்பீஸ் ஆஃப் DNA, லட்சக்கணக்கான. அப்ப மில்லியன்ஸ் காப்பீஸ் ஆஃப் DNA நம்ம என்ன பண்ணோம்னா உருவாக்க முடியும். அதுவும் எப்படி சார் அப்படின்னா DNA ஆஃப் இன்ட்ரஸ்ட். இதுதான் முக்கியம். நம்ம வேண்டி விரும்பிய that is a desirable gene, desirable DNA. இது நம்ம என்ன பண்ணலாம் மல்டிப்ளிகேஷன் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். இந்த டெக்னிக்கை முதல்ல டெவலப் பண்ணவர் யார் சார் அப்படின்னா கேரி முல்லிஸ். who developed the PCR முதல்ல டெவலப் பண்ணவர் கேரி முல்லிஸ். ஓகே, அப்ப கேரி முல்லிஸ் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் இது என்ன பண்ணியிருக்காரு, டெவலப் பண்ணியிருக்காரு. எந்த வருஷம் கேட்டா 1983ல. இதுக்காக ஒரு 1993ல நோபல் பிரைஸ் வாங்கி இருக்காரு. ஃபார் எதுக்காக அப்படின்னா கெமிக்கல் ஓகே வேதியியல் துறைக்காக நோபல் பிரைஸ் வாங்கினவர் யார் சார் அப்படின்னா கேரி முல்லிஸ் அப்படின்னு சொல்லுவோம். கேரி முல்லிஸ். அண்டர்ஸ்டாண்ட்? எந்த வருஷம்னா 1983ல. ஓகே, அண்டர்ஸ்டாண்டா? இப்ப இதுல எத்தனை ஸ்டெப்ஸ் இன்வால்வ் ஆகுது இந்த பிசிஆர் உடைய ஸ்டெப்ஸ்? இந்த பிசிஆர்ல பாத்தீங்க அப்படின்னா 3 ஸ்டெப்ஸ் இன்வால்வ் ஆகுதுப்பா. அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு கேட்டா தட் இஸ் a denaturation. கேள்விப்பட்டீங்களா? denaturation. denaturation அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங். நெக்ஸ்ட் ரீஆனுலிங் அல்லது ரீநேச்சுரேஷன். பாருங்க, இது டீநேச்சுரேஷன், இது ரீநேச்சுரேஷன். அப்ப இந்த ரீநேச்சுரேஷனுக்கு இன்னொரு பேரு தான் பிரைமர் ஆனிலிங். சார் அதுக்கு ஆனிலிங் அப்படினாவே ஜாயிண்டிங், பிரைமர் ஆனிலிங். அதே மாதிரி தேர்ட் சிந்தசிஸ். The synthesis otherwise called அதே same primer extension. நீண்டு கொண்டு போறது primary extension. இப்போ இந்த 3 stages or 3 process involved in PCR. இப்போ polymerase chain reactionல இந்த 3 ஸ்டெப் இன்வால்வ் ஆகுது.
இப்ப மூணு ஸ்டெப்புக்கும் தேவையான ரெக்யர்மெண்ட்ஸ் என்ன? what are the requirements can involved in the three steps? இப்ப எக்ஸாம்பிள் இந்த டீநேச்சுரேஷன். டீநேச்சுரேஷன் நடக்கணும்னா அங்க என்ன சார் வேணும் அப்படின்னா மெயினா டெம்ப்ளேட் வேணும். அப்ப டீநேச்சுரேஷனுக்கு மெயின் என்ன சார் சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டா டெம்ப்ளேட். DNA டெம்ப்ளேட், அதாவது that is இங்க சொல்லிருக்கோம் இல்லையா, that is called என்னது DNA of interest. DNA of interest நம்ம வேண்டி விரும்பிய the desirable DNA desirable gene, இதுதான் என்ன சார் அப்படின்னு கேட்டா DNA டெம்ப்ளேட். அப்ப DNA டெம்ப்ளேட் வேணும். ரெண்டாவது ரீநேச்சுரேஷன். அப்ப இந்த ரீநேச்சுரேஷனுக்கு என்ன சார் தேவை அப்படின்னு கேட்டா இங்க நியூக்ளியோடைட்ஸ், that is a primer. இங்க என்ன சார் தேவை அப்படின்னு கேட்டா primer வேணும், that is called primer. understand? அப்ப எது மாதிரியான primer அப்படின்னு கேட்டா இங்க நியூக்ளியோடைட், that is a நியூக்ளியோடைட்ஸ் வேணும். ஆலிகோ அப்படினாவே 2 ன்னு சொல்லுவாங்க. இப்படி படிச்சிருப்ப கார்போஹைட்ரேட்டோட டிவிஷன்ல மோனோசாக்கரைடு ஆலிகோசாக்கரைடு, ஆலிகோ 2 நியூக்ளியோடைட்ஸ், அதாவது 2 பிரைமர். ஓகே, தென் நெக்ஸ்ட் இப்போ the பிரைமரி எக்ஸ்டென்ஷன் இருக்கு இல்லையா, இதுக்கு யார் சார் வேணும் அப்படின்னு கேட்டா that is a DNA polymerase. அந்த DNA polymerase யார் சார் அப்படின்னு கேட்டா that is a tag polymerase. இங்க யாரு தேவைப்படுறாங்க அப்படின்னா tag polymerase. DNA polymerase வந்து பாத்தீங்க அப்படின்னா தேவைப்படும்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஒவ்வொரு process என்ன, the first ஹெட்டிங் என்ன சார்னா denaturation. அப்ப denaturation என்ன நடக்குது, renaturation என்ன? இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா இப்ப இந்த denaturation that is a double helix. DNA அப்படினா எப்படி இருக்கும், that is a double stranded, that is called 3 prime end 5 prime end 5 prime end 3 prime end, that is called DNA. என்ன DNA? that is a DNA of interest, that is template, that is a template DNA ன்னு சொல்லுவோம், that is a DNA template. அடுத்தது செகண்ட் என்ன சொல்லிருக்கேன், நியூக்ளியோடைட்ஸ். இப்படி கோடு கூட போட்டுருப்பாங்க பாருங்க, that is a நியூக்ளியோடைட்ஸ், ஆலிகோநியூக்ளியோடைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா that is a tag polymerase. ஓகே, tag polymerase. that is a tag polymerase. அதே மாதிரி அடுத்து நெக்ஸ்ட் என்ன சார் அப்படின்னா primer, that is a primer. இதெல்லாம் இங்க இருக்கு, that is இதுதான் requirements. இப்ப denaturation processல என்ன நடக்குது சார், இப்ப இந்த denaturation processல the double stranded DNA இருக்கு இல்லையா, the double stranded DNA denature ஆகுது. எப்படி சார் அப்படின்னா ஹை டெம்பரேச்சர்ல separated into single stranded உடையும். that is அதே சேம் 3 prime end 5 prime end, இங்க 5 prime end 3 prime end. இது எவ்வளவு சார் அப்படின்னா ஹை டெம்பரேச்சர் எத்தனை டிகிரி செல்சியஸ் அப்படின்னு கேட்டா 95 டிகிரி செல்சியஸ்ல, சாரி 95 டிகிரி செல்சியஸ்ல உங்களுக்கு என்ன ஆகுது, டீநேச்சர் ஆகுது. அண்டர்ஸ்டாண்டா சார்? டபுள் ஹெலிக்ஸ் DNA ஸ்ட்ராண்ட் டீநேச்சர்ட். எப்படி டீநேச்சர் ஆகுதுன்னா ஹை டெம்பரேச்சர்ல. அந்த ஹை டெம்பரேச்சர் எவ்வளவு, 95 டிகிரி செல்சியஸ்ல அந்த டபுள் ஸ்ட்ராண்ட் that is a single stranded உடையும். இதுதான் என்ன சார் அப்படின்னு கேட்டா that is a denature, அது denaturation அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, தென் இதுவே இருந்து பாருங்க எவ்வளவு சார், இது ஷார்ட் டைம்லயே. இப்ப இந்த denaturation எப்படி நடக்குது அப்படின்னா ஷார்ட் டைம்லயே நடந்துரும். denaturation பாத்தீங்க அப்படின்னா ஷார்ட் டைம்லயே நடந்துருச்சு. ரெண்டாவது செகண்ட் ஒன் இஸ் கால்ட் primer annealing அல்லது ரீநேச்சுரேஷன். இப்ப இது ஓவர் ஹீட்டா, அப்ப ரேபிட் கூலிங். இங்க உனக்கு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டா ரேபிட் கூலிங். உடனே அடுத்த ஸ்டெப்ல உனக்கு என்ன நடக்குது அப்படின்னா ரேபிட் கூலிங். அதே 5 prime end 3 prime end 5 prime end 3 prime end, இதுல உனக்கு என்ன ஏற்படுது, that is a rapid cooling. அப்படியே கூல் ஆகுது. அப்ப கூல் ஆகும் போது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ரெண்டு சிங்கிள் ஸ்ட்ராண்டும் ஹைபிரிடைஸ் வித் யாரோட அப்படின்னு கேட்டா பிரைமர். வித் யாரோட இணையுது, that is called பிரைமரோட.
இப்ப எப்பவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரைமர் எங்க சார் இணையும் அப்படின்னா 3 பிரைம் என்றதான் இணையும். ஓகே, that is 5 prime and 3 prime and இங்க that is 5 prime and 3 prime and understand? அப்ப இதுதான் உங்களுக்கு என்ன சார் அப்படினு கேட்டா that is a re-annealing அல்லது primer annealing அப்படினு சொல்லுவோம். that is a second step. understand? பாருங்க, second step primer annealing அப்படிங்கும்போது the rapid cooling in this process the single stranded DNA ஓகே ஹைபிரிடைஸ் சொன்னா இணையுது வித் யாரோட அப்படின்னா பிரைமர். பிரைமர் மீன்ஸ் என்னன்னா ஒன் கைண்ட் ஆஃப் RNA. ஓகே, டிஎன்ஏவை சிந்தசிஸ் பண்ணக்கூடிய ஒன் கைண்ட் ஆஃப் RNA இஸ் கால்ட் பிரைமர். அப்ப பிரைமரோட இணையிச்சு அப்படின்னு இணைஞ்சிருச்சு. இது ஒரு பர்టిక్యులர் டெம்பரேச்சர்ல. ஓகே, தென் தேர்ட் ஒன் இஸ் கால்ட் சிந்தசிஸ் ஆஃப் பிரைமர் எக்ஸ்டென்ஷன். ஓகே, பிரைமரி எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் அல்லது சிந்தசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இங்க இருக்கக்கூடிய அதே சேம் அதே 5 பிரைம் அண்ட் 3 பிரைம் அண்ட் அதே 5 பிரைம் அண்ட் 3 பிரைம் அண்ட் இப்போ இங்க இருக்கக்கூடிய பிரைமர் இருக்கு இல்லையா? ஓகே, இங்க கடைசியா 5 பிரைம் அண்ட் 3 பிரைம் அண்ட் இங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க 5 பிரைம் அண்ட். இப்போ இந்த பிரைமர் என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எக்ஸ்டென்ஷன் ஆகி போயிட்டே இருக்கும். ஓகே, understand? இப்ப இந்த பிரைமர் உனக்கு என்ன ஆகுது அப்படினு கேட்டா எக்ஸ்டென்ஷன் elongated ஆகுது with the help of யாரோட அப்படினு கேட்டா that is a tag polymerase. ஓகே, யாரோட அப்படினு கேட்டா என்ன எழுதுவ tag polymerase. ஓகே, அப்ப tag polymerase என்ன பண்ணுது அப்படினா இந்த பிரைமரை கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணும் அப்படினா ஒரு எண்ட நோக்கி எக்ஸ்டென்ஷன் பண்ணும், சிந்தசிஸ் பண்ணும். அப்ப இந்த சிந்தசிஸ் ஆஃப் DNA இப்ப இந்த tag polymerase. அப்ப டேக்னா என்ன சார் மீனிங்? இப்ப இந்த டேக் பாலிமரேஸ் அப்படிங்கிறது ஒரு பாக்டீரியாவுல இருந்து அப்டைன் பண்ண ஒரு என்சைம். ஓகே, 11th படிச்சிருப்போம் ஆர்கே பாக்டீரியா. ஆர்கே பாக்டீரியா அப்படிங்கிறது என்னது? ஹை எக்ஸ்ட்ரமோபிலிக் பாக்டீரியா, தெர்மோ அசிடோபிலிக் பாக்டீரியா, கேலோஜெனிக் பாக்டீரியா, மெத்தனோஜெனிக் பாக்டீரியான்னு படிச்சிருக்கோம் இல்லையா? இது அதே மாதிரி தான் தெர்மோ அசிடோபிலிக் பாக்டீரியா. என்ன பாக்டீரியா அப்படின்னு கேட்டா தெர்மஸ் அக்வாட்டிகஸ். தெர்மஸ் அக்வாட்டிகஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியாவில் இருந்து எடுக்கப்பட்ட ஒன் கைண்ட் ஆஃப் என்சைம் இஸ் கால்ட் டேக் பாலிமரேஸ். படிச்சிருப்போம், பாக்ஸ்ல கொடுத்திருந்தாங்க. ஓகே, இந்த மேக்ஸிமம் எதுக்கு யூஸ் ஆகுது? பிசிஆர் டெக்னிக் அப்படின்ட்டு. இப்போ இந்த டி அப்படிங்கிறது மேக்ஸிமம் எதை சார் குறிக்குது அப்படின்னா தெர்மஸ் டி. ஓகே, ஏக்யூ அப்படிங்கிறது மேக்ஸிமம் என்ன சொல்லுவாங்க? அக்வாட்டிக் ஏக்யூ. அப்ப டேக் பாலிமரேஸ். அப்ப இந்த டேக் பாலிமரேஸோட ஹெல்ப்போட இந்த பிரைமர் கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணும்? எக்ஸ்டென்ஷன் ஆகி ஃபைனலா உனக்கு என்ன ஃபார்ம் ஆயிருச்சு அப்படின்னா ஒரு டபுள் ஸ்ட்ராண்டட் டிஎன்ஏவா உருவாயிருச்சு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா உனக்கு எக்ஸ்டெண்ட் கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்டெண்ட் ஆயிருச்சு. அப்ப எப்படி சார்? காப்பிங் ஆஃப் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட். இந்த சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட் அப்படியே உனக்கு என்ன ஆயிருச்சு? இப்ப டபுள் ஸ்டாண்டர்டா மாறிடுச்சு. ஓகே, அப்ப அது எண்ட் ஆஃப் இன்குபிஷன் இருக்கு இல்லையா? போத் சிங்கிள் டெம்ப்ளேட் ரெண்டுமே உனக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா கடைசியா பார்சியலி ஒரு டபுள் ஸ்டாண்டர்டா உருவாயிருச்சு. இந்த டபுள் ஸ்டாண்டர்ட் உனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எக்ஸ்டெண்ட் ஆகுது. எவ்வளவு சார்னா வேரியபிள் டிஸ்டன்ஸ். ஓகே, இத மறுபடியும் எகைன் அண்ட் எகைன் திரும்ப திரும்ப இந்த மெத்தட ஃபாலோ பண்ணோம்னா உனக்கு என்ன உருவாக்கலாம்? தட் இஸ் நிறைய டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட உருவாக்கலாம். தட் இஸ் இது மாதிரி என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா அங்க சொல்லிருக்கல மல்டிபிள் மில்லியன்ஸ் ஆஃப் காப்பீஸ் ஆஃப் டிஎன்ஏ உருவாக்க முடியும். அண்டர்ஸ்டாண்டா சார்? தட் இஸ் ஆம்பிளிஃபிகேஷன், மல்டிப்ளிகேஷன். இந்த ஸ்டெப் மறுபடியும் எகைன் அண்ட் எகைன். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பர்சனுடைய ஹேர்ல இருந்து ஒரு டிஎன்ஏ தான் கிடைச்சது. அந்த டிஎன்ஏ நம்ம என்ன பண்ணலாம்? மல்டிப்ளிகேஷன் பண்ணி அத ஃபியூச்சர் அனலைஸ்க்கு என்ன பண்ணலாம்? யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மெத்தட் தான் பிசிஆர் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா பிசிஆர் பயன்படுத்தி ஆம்பிளிஃபிகேஷன் ஆஃப் ஆர்என்ஏவை நம்ம என்ன பண்ணலாம்? உருவாக்கலாம். சரி, எப்படி சார் அப்படின்னு கேட்டா ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன். ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் பிசிஆர், ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் அப்படிங்கிற ஒரு மெத்தட்ல ஆர்என்ஏவையும் என்ன பண்ண முடியும்?
மல்டிப்ளிகேஷன் பண்ண முடியும், ஆம்பிளிபிகேஷன் பண்ண முடியும். இப்ப இந்த மெத்தட்ல என்ன சார் பண்றாங்க அப்படின்னா RNA மாலிகூல்ஸ் இருக்கு இல்லையா, இப்ப இருக்கக்கூடிய mRNA மாலிகூல்ஸ், the mRNA molecule directly converted into cDNA. அப்ப cDNA என்ன மீனிங்? காம்ப்ளிமெண்டரி DNA, நிறைவுறுப்பு டிஎன்ஏக்களாக மாற்றப்படுகிறது. இப்ப இந்த ப்ராசஸ்ல யார RNA mRNA, இந்த mRNA converted into என்னது cDNA, காம்ப்ளிமெண்டரி DNA by the enzyme of யார் சார் அப்படின்னு கேட்டா அதே ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் அப்படிங்கிற என்சைம் மூலமாக, ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் மூலமாக என்ன இருக்கு, mRNA cDNA மாற்றப்பட்டிருக்கு. அப்ப இங்க இருக்கக்கூடிய cDNA இருக்கு இல்லையா, இப்ப இந்த cDNA தான் ஆக்டர்ஸ் என்ன சார் அப்படின்னா டெம்ப்ளேட், டெம்ப்ளேட் ஃபார் என்ன சார் அப்படின்னா PCR. அப்ப இந்த cDNA வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், ஈஸியா RNA-வையும் மல்டிப்ளிகேஷன் பண்ண முடியும். ஓகே, தட்ஸ் ஆல் சார். இது கரெக்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸியா தான் இருக்கும். புரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, இல்ல அப்படின்னா கால் பண்ணி கேளுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.